கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் பேருந்துக்குள் நுழைந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள்தான் இவை. இது குறித்து விசாரித்த போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருந்து மத்தூர் வழியாக தருமபுரி செல்லக்கூடிய தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பணிபுரியும் முருகன் கடந்த 26ஆம் தேதி 3 மணியளவில் ஊத்தங்கரையில் இருந்து தருமபுரி செல்ல மத்தூர் என்கிற ஊர் வழியாக வந்துள்ளார். அப்போது அங்கு பனங்கிழங்கு விற்று கொண்டிருந்த கணேசன் ஓட்டுநர் முருகனிடம், நடத்துனர் உங்ககிட்ட கிழங்கு தர சொன்னாரு என்று கூறியுள்ளார். ஓட்டுநர் முருகன் கிழங்கை வாங்கியதும் நடத்துனரிடம் சென்று அதற்கான தொகையை கேட்டுள்ளார் பனங்கிழங்கு வியாபாரி கணேசன். உடனே நடத்துனர் 20 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். பிறகு பேருந்து புறப்பட்டவுடன், ஏம்பா முருகா, கிழங்கு வாங்கினா 20 ரூபாய் காசு கொடுத்து வாங்க மாட்டியா? என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போறாரு பாரு என கேஷுவலாக கேட்க, நான் கிழங்கு கேட்கவே இல்லையே, நீங்க கொடுக்க சொன்னதாத்தான் என்கிட்ட கிழங்க கொடுத்தாரு என்று கூறியிருக்கிறார் ஓட்டுநர் முருகன். மீண்டும் மத்தூர் திரும்பி வரும்போது கிழங்கு விற்று கொண்டிருந்த கணேசனுக்கும் ஓட்டுநர் முருகனுக்கும் இது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நான் உங்ககிட்ட கிழங்கு கேட்கவே இல்லை, நீங்க ஏன் கிழங்கு கொடுத்தீங்க என கேட்டுள்ளார் முருகன். இதனால் கோபமான கணேசன், என்னடா பிச்சைக்கார காசு 20 ரூபாய் என கூறி முருகனின் முகத்தில் அந்த பணத்தை வீசியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மரியாதையாக பேசுங்கள் என்று ஓட்டுநர் முருகன் கூற, வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கீழ் இருந்தபடி தாக்குதலை தொடங்கிவிட்டது வியாபாரி கணேசனின் தரப்பு. மேலும் பேருந்துக்குள் நுழைந்த கணேசனின் உறவினர் மணிகண்டன், உனக்கு என்னடா மரியாதை என கூறி ஓட்டுநரை கடுமையாக தாக்கியுள்ளார். இதனால் பேருந்தில் உள்ள பயணிகள் சிலர் அச்சமடைந்தனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள்தான் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தாக்குதல் அடைந்து மருத்துவமனையில் ஓட்டுநர் முருகன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில், ஓட்டுநர் முருகனை கடுமையாக தாக்கிய வியாபாரி கணேசன் மற்றும் அவரது உறவினர் மணிகண்டன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மத்தூர் காவல் நிலைய போலீசார் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.